அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் நேயர் அனைவர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தின் நிறுவனரும் ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடத்தின் தலைவரும் யோகநாத் குருஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் மேட்டூர் செல்லுமணி எனும் மலர் மருத்துவர். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பானது ஜோதிடத்தில் எண் கணிதம் எனும் அற்புதமான அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது இரண்டாம் எண்காரர்கள். இந்த இரண்டாம் எண்காரர்கள் எதனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருவார்கள் என்றால் சந்திரனுடைய ஆதிக்கம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடக ராசியாக இருக்கலாம், அல்லது விருச்சக லக்னமோ ராசியாக அமையலாம், அல்லது ரிஷப ராசியோ ரிஷப லக்னமோ இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டே இருக்கும். இந்த இரண்டாம் எண் அப்படின்றது நம்ம ஜோதிடத்தில் எண்ணியல் நம்ம எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்றோம். இந்த மனம் எப்படி சலனப்பட்டு கொண்டே இருக்கும், மனம் ஓயாமல் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த எண்ணினுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், கற்பனைன்றாங்க, இல்லூஷன்றாங்க, ஆலோசினேஷன், டெலூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனைக்கு உண்டான நம்பர். அப்போ கவிதா சக்தி அப்படி இயல்பாகவே இருக்குன்றாங்க. இந்த இரண்டாம் எண்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா என்ன ஏற்படும் உங்களுக்கு? உங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்னவாக இருக்குது? ரெண்டுக்கு குழப்பம் அப்படின்றோம். அப்போ திரும்ப ஒன்றை பற்றி யோசித்து கொள்ளுதல் குழப்பம் ஏற்படுன்றோம். அதே மாதிரி இந்த எண்களோட வீக்னஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பயம், அப்புறம் சந்தேகம். இந்த இரண்டுமே இந்த இரண்டாம் எண்களான சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டுமே கூடவே பிறந்த குணம் அப்படின்றோம். அதாவது பயமும் இவங்களுக்கு சந்தேகமும் கூட, இந்த இரண்டுமே நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. சரி, இதை தவிர்க்கவே முடியாது அப்படின்போது அதற்குண்டான மலர் மருந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த எண்காரர்கள் என்ன மாதிரி தொழில் செய்யலாம்? இந்த எண்ணில் பிறந்தவர்களினுடைய தேதி இரண்டாம் எண் 11, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 20, 29 ஒரு மாதத்தில் இந்த 4 நாட்களும் இந்த எண்காரர்கள் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த எண்காரர்களை மிகவும் மோசமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 29ன்னு சொல்லலாம். இந்த 29ஆம் தேதி பிறந்திருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் இவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அனுசரித்து போக முடியாமல் சந்தேகப்பட்டு கொண்டு கணவரோ மனைவியோ இருவரும் சந்தேகத்தில் ஆழ்ந்து வாழ்க்கையே சின்னாபின்னமாகி கொண்டு இவர்கள் தான் அடிக்கடி நியாயஸ்தலமான கோர்ட்டுக்கு சென்று டைவர்ஸ் வாங்கக்கூடியவங்க. அதாவது வாழ்க்கையில் மனதை ரொம்ப அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ மனதை நம்ம கற்பனை வசம் நாம் சென்றால் நம் பைத்தியமாகிவிடும், கற்பனை நம் வசம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த எண்காரர்களுக்கு இயல்பாகவே ஒன்றை பற்றின அதீதமான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ எதிர்காலத்தை பற்றி இவங்க எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க? பயந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய கூட்டு எண் பிறந்த தேதி, மாதம், வருடம் கூட்டி வரக்கூடிய எண்கள் 2ஆக இருந்தாலானால் நீங்களும் இந்த எண்ணினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்கிறோம். அதே போல் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து BKR என்று எழுத்து தொடங்கினாலும் உங்களுடைய இன்ஷியலில் BKR என்று இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும் என்று சொல்லலாம். இந்த சந்திரனுடைய ஆதிக்கமானது 15 நாட்கள் வளரும், மீதி 15 நாட்கள் தேயும் என்ற இயல்பு இருப்பதனால் இவர்களால் ஒரு திட சித்திரம் இராது. எதை பற்றியும் ஒரு தீர்க்கமாக தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் இவர்கள் சிரமப்படுகிறார்கள். அப்படி நீங்கள் என்ன பண்ணனா இவர்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். எதன் மீது அதிகமாக நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும்? சூரியன் அப்படின்ற ஒரு ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய சந்திரன் என்பதனால் தன்னுடைய சுய ஒளி இல்லாதனால எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியனை தான் பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு குருவின் மீது நம்பிக்கையோ வைத்தார்களானால் குருவை பற்றி நினைக்கும் பொழுதோ ஒரு தெய்வத்தை இவர்கள் எண்ணும் பொழுதோ அந்த தெய்வ நம்பிக்கையானது இவர்களுக்கு பலமாக இருக்கும்போதோ வாழ்க்கையில் மிக உயர்ந்த உன்னதமான நிலையை அடைய முடியும். ஆனால் இவர்கள் தன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வெற்றியானது குறைகிறது. சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த 2 எண் பிறந்தவர்கள், இந்த 2 எண் வாழ்க்கையில் தொடர்புடையவர்கள் அனைவரும் ஒரு தெய்வத்தையோ ஒரு குருவையோ தீவிரமாக ஆழ்ந்து பற்றி கொள்ளலாம். இவர்கள் அவர்களுக்காக வேலை செய்வார்கள். அதே போல் சுய ஒளி இல்லாததுனால இன்னொன்றை சார்ந்து இருப்பதனால இவர்கள் தெய்வத்தையோ அல்லது ஒரு குருவையோ
தீவிரமாக உண்மையாக நம்பணும். இவர்களை பற்றி, இந்த இரண்டாம் எண்காரர்களை பற்றி உலகம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கும். அதாவது நல்ல விதமான பேச்சு இருக்கும், கெட்ட விதமான பேச்சு இருக்கும். உங்களை பற்றி நல்ல அசிங்கமாக பேசுவாங்க இந்த ஊர் உலகம், அதேமாதிரி நல்ல விதமாக பேசுவாங்க. எது உங்களுக்கு மிக முக்கியம்னு பார்த்துக்கோங்க. இவர்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லியிருக்கேன். மனம் எப்பொழுதும் திட சித்திரமே இருக்காது. ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான மைண்ட் எடுக்க முடியாது. அதற்காக நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு குழப்பம் எப்பொழுதும் இருக்க முடியாது. சந்தேகம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் உங்களுடைய சந்தேகம். ஒரு கணவன் மீதோ மனைவி மீதோ சந்தேகம் ஏற்படும், நட்பு மீது சந்தேகம் ஏற்படும், செய்யக்கூடிய தொழில் மீது சந்தேகம் ஏற்படும். செய்யலாமா வேண்டாமான்ற குழப்பத்திலேயே பல நேரங்கள் செல்வதனால் காலம் விரயமாகுது இந்த எண்ணிக்கைக்காரர்கள் தான். அதே போல் ஒன்றை பற்றி அதீதமாக கற்பனை செய்து கொள்வார்கள். பைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அலைபாய்ந்து ரொம்ப சிரமப்படுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பேஷண்ட்டு பெரும்பாலும் சைக்காலஜிக்கல் பேஷண்ட்டாக உளவியல் மருத்துவர்களை நாடுபவர்களாக இருக்காங்க. உடம்பில் எந்த நோயும் வருதோ இல்லையோ தெரியாது, ஆனால் இவர்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய அனைத்து நோய்களும் தோன்றும். ஒன்றை பற்றி தீவிரமான கற்பனை இருப்பதனால் இவர்களோட ஒன்று சொல்லிட்டிங்கன்னா பயங்கரமாக யோசித்து குழம்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை பற்றி 10 விதமாக யோசிக்கும் போது தெளிவான முடிவெடுக்க முடியாது. ஆகவே இவர்கள் அந்த குணங்களை விட்டு நம்பிக்கை வளர்த்தி கொள்ள வேண்டும். இதற்குண்டான மலர் மருந்துகளாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்பிக்கை வருவதற்கு கார்ஸ் அப்படின்ற மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வரும். அதே போல் தெய்வ நம்பிக்கை வேணும் அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட் அப்படின்ற மலர் மருந்தை யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் உங்கள் குடும்பத்தில் சந்தேகம் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த ஹோலி அப்படின்ற ஒரு மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த சந்தேகன்றது உங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நீங்கள் சந்தேகப்பட்டு உங்கள் வாழ்க்கையே ரணகலம் ஆகிவிடும். மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி சண்டைக்கு எல்லாமே இந்த ஹாலி அப்படின்ற இந்த மருந்து மிகவும் அற்புதமாக பயன் தரும். அதேமாரி இந்த ஒயிட் செஸ்னட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது. அது என்ன பண்ணுன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் சந்தேகங்கள்லாம் தீங்க ஆரம்பிச்சிருக்கும். கிளமேட்டிஸ் அப்படின்ற மலர் மருந்து உங்களுடைய எதிர்காலத்தை பயத்தை போக்கக்கூடிய மலர் மருந்தாக இருக்குது. ஸோ இந்த எண்ணிக்கைக்காரர்கள் 2 10 20 20 11 29 தேதியில் பிறந்தவர்கள் மட்டுமே இந்த மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் பெயரிலும் இந்த எண்ணிக்கைக்காரர்கள், அதாவது 2 11 20 29 38 47 56 இந்த மாதிரி எண்ணிக்கையில் உள்ளவர்களும் இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தும் போது அந்த எண்ணினுடைய தீமையான குணங்கள், அதாவது எதிர்மறையான குணங்கள் நீங்கி ஒரு பாசிட்டிவான நேர்மையான ஒரு அதிர்வலைக்கு நம்ம சென்று வாழ்க்கையானது வெற்றி பெறலாம்னு சொல்லலாம். அப்போ இந்த எண்ணிக்கைக்காரர்கள் என்ன மாதிரி தொழில் செய்தால் வெற்றி அடையலான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களையும் விற்கல் அப்படின்றோம். அதாவது பால், காய்கறி, பழங்கள் அன்றாடம் அழியக்கூடிய பொருள்களாக இவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் விற்கலாம். அதே போல் இவங்களுடைய கவிதை, கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஓவியம், கதை அதாவது கற்பனைன்றோம். அந்த கற்பனை பயன்படுத்துறதுல கற்பனை, ஒரு பாட்டு எழுதுறது ஒரு கற்பனை தான் வேணும். பாட்டு கற்பனையெல்லாம் எழுத முடியாது. ஒரு நடனமாகட்டும் அதுவும் ஒரு கற்பனையில் தான் அமையும். ஒரு கதையாகட்டும் இதெல்லாமே இவங்களுக்கு உண்டான ஏற்ற தொழில்கள் வெற்றி அடையலாம். இல்லை என்றால் என்ன பண்ணலாம், யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தீவிரமான பிரச்சார பீரங்கியாக செயல்படலாம். அதாவது எப்படின்னா, ஒரு ஆன்மீக ஒரு குருவுக்கோ அல்லது ஒரு தெய்வத்திற்கோ நம்ம அந்த பாடல் பாடலாம். அவர்களை பற்றிய பேச்சினால் உங்களுக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கைக்கு உண்டானவர்கள் இந்த தொழிலை செய்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள். இவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டகரமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2 எண் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50% வேலை செய்யும். அதிர்ஷ்டகரமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி நம்பர்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 7ஆம் எண் தான். 7ஆம் தேதி 16 25 இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய தேதிகளிலும் நீங்கள் மிக முக்கியமான காரியங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டகரமான அந்த ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்டகரம் அப்படின்னா உங்களுடைய மிக முக்கியமான செயலை, ஒரு நண்பர்களை சந்திக்கிறதோ, வேலைக்கு அப்ளை பண்ணுறதோ, அல்லது மிக முக்கியமான பொருள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வாங்குறது, எந்த இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களையும் அனைத்து நல்ல விஷயத்திலும் இந்த தேதியில் நீங்கள் தொடங்கினா உங்களுக்கு வாழ்க்கையில் நீடித்து உங்களுக்கு பலன் தரும்னு சொல்கிறோம். அதே போல் கூட்டு எண், பிறந்த தேதியோ அந்த இன்றைய தேதி, மாதம், வருடம் இந்த 3ஐயும் கூட்டி வரக்கூடிய தேதியானது 7ஆம் எண்ணில் முடிந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நீடித்து நிலைக்கும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம தவிர்க்கக்கூடிய எண்கள் என்னென்ன பார்க்கலாம். 2ஆம் தேதி பிறந்தவர்கள் 9ஆம் எண்ணையும் 8ஆம் எண்ணையும் மாதத்தில் வரக்கூடிய அனைத்து எண்களையும் தவிர்க்கலாம். அதே போல் உங்களுடைய நண்பர்களாக அமையுறீங்க, 2ஆம் தேதிக்கு 7ஆம் எண்காரர்கள் மனமொத்த நண்பர்களாக அமைவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க சந்தேகப்பட்டாலுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அதே 9ஆம் தேதி பிறந்த எண்ணுக்காரர்களோ 8ஆம் தேதி இறந்த எண்காரர்களோ இருந்தாங்கன்னா இவர்கள் இருவர்களுக்கும்
மிகவும் சண்டை தான் வருகிறது. 2ஆம் தேதிக்காரர்கள் இன்னொரு 2ஆம் தேதிக்காரர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் பிரச்சனை தான் வருது. 2 பேருமே கற்பனைகளால் ஆளுக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்திடும். ஸோ உங்களுக்கு உண்டான ஃபேவரான நண்பர்களோ அல்லது தேதியோ எண் 7ஆக அமையும். 7, 16, 25 பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய செய்வார்கள். 1ஆம் தேதிக்காரர்களும் உங்களுக்கு மிகவும் உதவி செய்வார்கள். ஏனென்றால் சூரியனுடைய வெளிச்சத்தை பயன்படுத்தியே சந்திரன் தன்னுடைய ஒளியை பூமியில் பாய்ச்சதனால் 2ஆம் எண்காரர்கள் 1ஆம் எண் தேதிக்காரர்களும் மிகவும் உதவி செய்வார்கள். மிகவும் அதிர்ஷ்டகரமான தினம் உங்களுக்கு 7 தான். அதேமாதிரி அதிர்ஷ்டகரமான நண்பர்களும் 7 தான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த நம்பரில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் 7 தான். 7ஆம் எண்காரர்கள் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் எண்காரர்களுக்கும் மனமொத்த காதல் வரங்கன்றாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சண்டை வராமலாம் இருக்காது. ஆனால் சண்டைன்றது சகஜமாக போயிடும். ஸோ அது இயல்பாக இருக்கும். உங்கள் சண்டைன்றது சாதாரணமாக இருக்கும். குடும்பத்தில் தான் சண்டை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சண்டையே பார்த்திங்கன்னா சகஜமாக போயிடுன்றதுனால அவங்க 2 பேரும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வார்கள். ஆனால் மற்ற எண்காரர்களையும் மணந்து கொண்டால் இருவர்களுக்கும் கலகம் என்பது நிச்சயம். அதே போல் உங்களுடைய பெயர் என்னானது 11, 20, 29, 38, 46 இந்த தேதிகளில் 47 இந்த மாதிரி தேதிகள் இருந்துச்சுன்னா உங்கள் பெயரை நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஏனென்றால் இந்த பெயர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவதில்லை, சதா குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அறிக்கிறது. இப்போ உங்களுடைய பெயரினுடைய முழு எண்களாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கையில் உங்களுடைய இனிஷியலையும் தனியாக பிரித்து பெயரை மட்டும் தனியாக நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த எண்ணிக்கையில் இந்த 2ஆம் எண் வந்துச்சுன்னா அந்த எண்ணை நீங்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சிரமப்படுவது என்பது எல்லோரும் கண்கூடாக பார்த்தது தான். அப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல நம்பருக்கு உங்களுடைய எண்ணுக்கு உங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மிகவும்